இந்தியாவிலே இளைஞர்கள் சீரழிந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என டாக்டர் சரவணன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக 525 பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை பிடித்தது என்றும் அதில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் 1,30,00,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கிறார்கள் என தெரிவித்த சரவணன், அரசு துறைகளில் 7 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளன என குறிப்பிட்டார். 5000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயம் செய்து டாஸ்மாக் நடத்தப்படுவதாகவும் அதிமுக மருத்துவ அணி இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் குற்றம் சாட்டினார். கிராமப்புறங்களில் 24%, நகர்ப்புறங்களில் 32% இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாகி உள்ளனர் எனவும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த ஆட்சி வருவதற்கு முன்பு 525 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இளைய சமுதாயம் சார்ந்த வாக்குறுதிகளை அவங்க காற்றுல பறக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அரசு வேலையில் 5.5 லட்சம் வேக்கன்சியை நாங்கள் பூர்த்தி பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 2.5% இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. 50,000 கோடி இலக்கு நிர்ணயித்து டாஸ்மாகை விற்பனை செய்யக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது. கடந்த ஆட்சியில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்ததன் பலனாக 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் ஐயா எடப்பாடியார். அப்போ அதில் 1450 மாணவ கண்மணிகளுக்கு படிக்கக்கூடிய சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ இந்த திமுக அரசு இன்றைய இளைய சமுதாயத்தை சீரழித்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுவே பார்த்தீங்கன்னா நெருக்கி 19% இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இது எல்லாம் இந்த திமுகவுடைய கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்ற அவங்களுடைய அந்த கொள்கையினால தான் இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கிறதாக தோன்றுகிறது. அதனால் மக்கள் விழிப்பாக இருந்து வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்பு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அமையக்கூடிய ஒரு கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும். அப்போ தான் தமிழகத்துக்கு உண்மையில் விமோச்சனம் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன்.